இந்நிலையில் 13வது சட்டப்பிரிவை திருத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அதிபர் ராஜபக்சேவின் கூட்டணியில் உள்ள பாரம்பரிய கட்சி நாடாளுமன்ற தேர்வு கமிட்டியில் இருந்து விலகியுள்ளது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மாகாண பகுதிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் 13வது ஏ சட்டப்பிரிவில் திருத்தம் கொண்டுவரும் முயற்சியில் அரசு தோற்றுவிட்டதாக பாரம்பரியம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. வடக்கு மாகாண தேர்தல் வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதால் அந்த சட்டப்பிரிவை திருத்த இனி வாய்ப்பில்லை என அந்த கட்சி கூறியுள்ளது. வரும் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பிருப்பதாக கருதப்படுவதால் அதற்கு முன்னர் 13வது ஏ பிரிவில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்துவிட வேண்டும் என பாரம்பரிய கட்சி வலியுறுத்தி வந்தது. வடக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர் பகுதிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் பிரிவை நீர்த்துப் போக செய்யும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்பது அந்த கட்சியின் நிலைப்பாடாகும். அது ஈடேறாததால் அந்த சட்டப்பிரிவை ஆராய அமைக்கப்பட்ட குழுவிலிருந்து பாரம்பரிய கட்சி விலகியுள்ளது.